அப்போ அரசு வேலைக்கு சூரிய பகவான் பலமாக இருந்தால் தான் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய தன்மைகளை கொண்டதார். அப்போ அந்த அரசு வேலைக்கு எல்லாரும் போட்டால் எல்லாத்துக்கும் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. யாருக்கு அந்த கோயில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் அந்த கோயில் எல்லா மனிதர்களையும் ஈர்க்குது. உலகமெங்கும் இருக்கக்கூடிய மனிதர்களை ஈர்க்குது. சரி, அப்படி உலகமெங்கும் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ டெய்லி அந்த கோயிலை நோக்கி பல பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோயில் அந்த இலை நல்ல இலையாக இருக்கணும், ஓட்டை இருக்கக்கூடாது. அந்த இலையில தீபம் போடுறது ரொம்பவுமே சிறப்பாக இருந்துருக்கும். இது வந்து சூரிய ஹோரை ஞாயிற்றுக்கிழமைன்னு இல்லை. சந்தன அபிஷேகம் பண்ணும்போது அந்த காசை கலெக்ட் பண்ணுவாங்க அர்ச்சகர், சில்லற காசை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த சில்லற காசை நம்ம கோதுமையில் சூரிய பகவான் வரைஞ்சு அல்லது அரிசி பொடி மாவில் சூரிய பகவான் வரைஞ்சு அதில் வந்து அதுக்கு பக்கத்தில் தீபம் ஏற்றி நம்ம அதுக்கு வழிபாடு பண்ணாலே மிகப்பெரிய பலன்களாக மாறும். மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம், ஜோதிடம், பரிகாரம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலாரத்னா மகேஷ் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். திருவார்க்கும் செய்தரும்பும் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் மிருதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க நல்லா சார்? இருக்கேன். சரி, நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே நேயர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கமெண்ட்லயே அதுக்கான ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுல கமெண்ட்ல நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அரசு வேலைக்கு நாங்க முயற்சி செய்யறோம், இந்த அரசாங்க வேலை எங்களுக்கு கிடைக்கணும்னா அதற்கு ஏதாவது பரிகாரங்கள் இல்ல வணங்க வேண்டிய கோயில்கள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அதற்கான ஒரு விளக்கம் கொடுத்துருங்க சார். இந்த அரசாங்க உத்தியோகம் யாருக்கெல்லாம் அமையுதுன்னா ஜாதகத்துல சூரியன் பலமா இருக்கணும். சூரியன் தான் அரசு. அப்ப அரசு வேலைக்கு சூரிய பகவான் பலமா இருந்தாதான் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய தன்மைகளை கொண்டதா இருக்கும். அப்ப அந்த அரசு வேலைக்கு எல்லாரும் போட்டா எல்லாத்துக்கும் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. யாருக்கு அந்த வலுவான சூரிய கிரகம் இருக்குதோ அவங்களுக்கு தான். எனக்கு ஆசை இருக்குன்னா சேர்த்திக்க மாட்டாங்க. நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் முதல்ல. அப்போ அந்த இடத்துல வந்து சூரியன் வலுவா இருக்கணும். உங்களுக்கு புதன் ரொம்ப இதா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அரசு வேலை அப்படின்னு சொன்னா எந்த கோயில், ஒரு கோயில் இருக்கும்ல, அந்த கோயில் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான கோயிலா இருந்தது. அந்த கோயில் வந்து போனீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு அரசு வேலைகள் வந்து பயங்கரமா கிடைக்கும். நீங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் எதுவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிவபெருமானுடைய ஒரு அற்புதமான கோயில். அந்த கோயிலை சுத்தி அந்த சாமியை சுத்தி அத்தனை பேரும் ஈர்க்கப்படுகிறாங்க. அந்த சாமியை சுத்தி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா எல்லா சித்தர்களும் வந்து அகப்படுறாங்க. அப்பேற்பட்ட கோயில் என்ன கோயிலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் ஒரு நாள், மாதத்துல ஒரு நாள் அந்த கோயில் எல்லா மனிதர்களையும் ஈர்க்குது. உலகமெங்கும் இருக்கக்கூடிய மனிதர்களை ஈர்க்குது. சரி, அப்படி உலகமெங்கும் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இப்போ டெய்லி அந்த கோயிலை நோக்கி பல பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோயில் திருவண்ணாமலை. மாதத்துக்கு பௌர்ணமிக்கு சித்தர்கள் போய் அமர்ந்த இடம். எவர் ஒருவர் போய் மனதார வேண்டுறாங்களோ அவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சான்சஸ் ஆர் மோர். நம்ம ஜாதகத்திலையும் அதுல இருந்து நம்ம ஏதோ ஒரு தடங்கள், நமக்கு ராகு கேதுனால தடங்கள், ஏதேனும் ஒரு தடங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அருணாச்சலேஸ்வரருடைய சன்னிதானத்துக்கு போய் எவர் ஒருவர் கிரிவலம் போய் எவர் ஒருவர் சாமியை நன்னா பிரார்த்தனை பண்றாரோ அவளுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு, அரசு உத்தியோகத்திற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே. சோ இது இப்ப எந்த நேரத்துல வழிபடணும்? சரி, என்ன கிழமையில வழிபடணும்? பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அந்த சூரிய ஹோரை வரும். அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சூரிய பகவான். ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டீங்கன்னா காலையில 6 to 7. நான் பொதுவாக ரேண்டமா சொல்றேன். பட் எப்போ சூரிய உதயம் ஆரம்பிச்சு அதுலேருந்து 1 மணி நேரம். அப்போ 6 to 7 அந்த சூரிய ஹோரை ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே மாதிரி இரவு 8 to 9. அதே தினத்துல இரவு 8 to 9 உங்களுக்கு சூரிய ஹோரையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அடுத்தது திங்கக்கிழமை. திங்கக்கிழமை நாள் பார்த்துட்டீங்கன்னா 10 to 11. காலையில 10 to 11 உங்களுக்கு அந்த சூரிய ஹோரை ரொம்ப பலமாக இருக்கும். அதே பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை காலையில 7 to 8. காலையில 7 to 8 வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சூரிய ஹோரை பலமா இருக்கும். அதே போன்று பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து புதன்கிழமை. இந்த புதன்கிழமை நாள் சாயந்தரம் 6 to 7 சூரிய ஹோரை ரொம்ப
பலமாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாரி மத்தியானம் 1 to 2ம் அந்த ஹோரையும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வியாழக்கிழமையில வரக்கூடிய சூரிய ஹோரை பகல் 8 to 9 ரொம்ப சௌரியமா இருந்துருக்கும். அடுத்தது வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, மத்தியானம் 12 to 1 இந்த டைம் வந்து ரொம்பவுமே சிறப்பா இருந்துருக்கும். சனிக்கிழமை நாள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, காலையில 9 to 10 இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த அரசு உத்தியோகத்துக்காக பிரார்த்தனை பண்றதுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உண்டு. ஓகே. ஸோ இந்த சூரிய ஓரை ரொம்பவே முக்கியம் நீங்க சொல்லியிருந்தீங்க அரசு வேலைக்கு. இந்த சூரிய ஓரையில வழிபாட தவிர வேற என்ன மாரியான விஷயங்கள் பண்ணலாம்? இப்ப குறிப்பா நெறைய பேர் தானம் குடுக்கும்போதெல்லாம் கூட நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்துக்கு. ஸோ அரசாங்க வேலைக்கு அந்த மாதிரி இருக்கா? அப்படி இருந்தா என்ன பொருட்கள தானம் குடுக்கலாம்? கோதுமை. நெறைய பேர்ல ஜெயின்லாம் பார்த்துருக்கீங்கன்னா, சப்பாத்தி குடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ம், ம். கோயில்கள் சப்பாத்தி குடுப்பாங்க. ஆமா. கோதுமை தானம் குடுக்குறது ரொம்ப விசேஷம். இது சூரியனுக்கான சூரியனுக்கான காரகத்துவம். தானியங்காட்டி கோதுமை தானம் பண்றது ரொம்பவுமே விசேஷம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த காலகட்டத்தில பிள்ளையாருக்கு அரச மர இலை. அது வந்து கீழ விழுந்த பச்சை இலை. அத எடுத்துட்டு வந்து 2 தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். அந்த இலை நல்ல இலையா இருக்கணும். ஓட்டை இருக்கக்கூடாது. அந்த இலையில தீபம் போடுறது ரொம்பவுமே சிறப்பாக இருந்துருக்கும். இது வந்து சூரிய ஹோரை ஞாயித்துக்கிழமைன்னு இல்ல. தினந்தோறும் பண்றது ரொம்ப சிறப்பு. தினந்தோறும் காலை நேரங்கள்ல பிள்ளையாருக்கு போடுறது. என்னோட நிகழ்ச்சி பார்க்குறவங்க, என்னோட ஃபாலோவர்ஸா இருக்கிறவங்க, என்ன வந்து நேர்ல பார்த்தவர்கள் நெறைய பேருக்கு நான் இந்த சொன்ன இந்த அரச இலை பிள்ளையாருக்கு போட்டு வாழ்க்கையில பெரும் பலன்களை அடைஞ்சவங்க இருக்காங்க. இந்த கோயில் வழிபாடு, பரிகாரம் அப்படின்னு நெறைய பேர் நெறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. உங்களுடைய ஒரு பதிவ நான் பார்த்திருந்தேன். ஒரு ரூ. 1 காயின வச்சு நம்ம வாழ்க்கையில நெறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த பதிவுல நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ எங்களுடைய நேயர்களுக்காகவும் அத பத்தி சொல்லுங்க சார். நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து நெத்தி போட்டு நான் கோயில்ல இருந்திருக்கேன். நான் கோயில்ல பூஜை பண்ணியிருக்கேன் இல்லையா? நெத்தி போட்டு சாமிக்கு வைப்போம். இந்த பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு வைப்போம். அம்பாளுக்கு வந்து நெத்தி பொட்டா வைப்போம். அதே மாரி முருகப்பெருமானுக்கு நெத்தி பொட்டா வைப்போம். அந்த பொட்டு வைக்கிறது பார்த்தீங்கன்னா, காயின் வச்சு வைப்போம். இதுலயும் ரொம்ப இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன். சந்தன அபிஷேகம் பண்ணும்போது இன்னைக்கு திருத்தணிலலாம் நடக்கும். சந்தன அபிஷேகம் பண்ணும்போது அந்த காச கலெக்ட் பண்ணுவாங்க அர்ச்சகர். சில்லற காச. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த சில்லற காச நம்ம காசு குடுத்து வாங்கிக்கலாம். நம்ம காச குடுத்து வாங்கிக்கலாம். சில கோயில்கள்ல ஆபரணம் கேட்பாங்க. ஆபரணம்னா நகை. அது சாமிக்கு போட்டு எடுத்து குடுப்பாங்க. ரொம்பவுமே விசேஷம். இது அந்த காலத்துல பூஜை அப்போ கூட கலசத்து மேல நகை ஆபரணங்கள வச்சு பூஜை பண்ணி அந்த ஆபரணத்த குடுப்பாங்க. ஏன்னா சுவர்ணத்துல, தங்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அத ஈர்த்து தர முடியும். பட் ஆனா, அப்ப வந்து நெத்தி பொட்டுக்கு காசு வாங்கி, அந்த நெத்தி பொட்டுக்க வச்சு என்ன பண்ணுவோம்னா, அந்த காசுக்கு இன்னொரு காச குடுத்து அந்த காச வாங்கிப்பாங்க. அந்த மாரி எடுத்துட்டு வந்து வீட்ல சுவாமி படத்துக்கு அதே மாரி சந்தனம் வச்சு நெத்தி பொட்டு வச்சாலோ, இல்ல வீட்ல கேஷ் பாக்ஸ்ல அந்த காச வச்சாலோ, ரொம்பவுமே அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். ரொம்பவுமே பலமானதா இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் சொன்னா, அந்த காலத்துல ஹோமத்துல காசு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அத தேடி எடுப்பாங்க. தேடி எடுத்து அத கொண்டு போய் கேஷ் பாக்ஸ்ல வைக்கிற வழக்கங்கள் இருக்கும். ஸோ இந்த மாரி சுவாமிக்கு நெற்றி பொட்டு வைத்தது, அதே மாரி க அ கே அந்த கேஷ் பாக்ஸ்ல வச்சுக்கிறது மிகப்பெரிய பண வரவுகளை குடுக்கும். நல்ல செல்வத்தை குடுக்கும். அப்படின்னு அந்த பதிவுல சொல்லியிருந்தேன். ஸோ அரசாங்க வேலைக்காக என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த விளக்கேற்றும் முறை ஏதாவது இருக்கா சார்? அப்படி விளக்கேற்றும் முறை இருந்ததுன்னா, என்ன மாரியான விளக்கு ஏற்றலாம்? இது கோயில்ல ஏத்தணுமா? இல்ல வீட்ல ஏத்தணுமா? இப்ப நம்ம பார்க்கிறேன், ஒரு நம்மளுடைய நிகழ்ச்சி நார்வேலருந்து பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சி ஸ்விஸ்லேருந்து பார்க்குறாங்க. லண்டன்ல ஒரு இடத்துலருந்து பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா யூடியூப் எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது அவங்க கோயிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். அப்ப எப்படி அவங்க போவாங்க? அப்ப இதுக்கு என்ன பண்றது? கொஞ்சம் அத நம்ம யோசிச்சு பார்க்கும்பொழுது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கோதுமையில வந்து சூரிய பகவான் மாரி வரைஞ்சுக்கலாம். அப்படி இல்ல கோலத்துல சூரிய பகவான் மாரி வரைஞ்சுட்டு, அது அதுட்ட 2 தீபம். அதுல மேல 2 தீபம். சார் இதெல்லாம் என்ன சார் இது? எதையாவது சொல்லாதீங்க சார்ன்னா, இன்னைக்கே கேரளால பிரதமைன்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அந்த கோலம் போட அ அத பதம் வரையறத நீங்க பார்த்திருப்பீங்க. அம்பாளுடைய உருவத்த அப்படியே பதமா கோலத்துல வரைப்பாங்க. சுவாமி விக்கிரகத்துக்கு பூஜை கிடையாது. அந்த கோலத்துக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. களம் வரைக்கிறதுன்னு களம் சொல்லுவோம். வரைக்கிறது தான். சக்கரத்துக்கு தான் பூஜை வந்து பண்ணுவாங்க. அப்ப அது இருக்கு இல்லையா? அதே மாரி தான் இதுவும். ஸோ ஆக அது வந்து கோதுமையில சூரிய பகவான் வரைஞ்சு, அல்லது அரிசி பொடி மாவுல சூரிய பகவான் வரைஞ்சு, அதுல வந்து அதுக்கு பக்கத்துல தீபம் ஏத்தி, நம்ம அதுக்கு வழிபாடு பண்ணாலே மிகப்பெரிய பலன்களாக மாறும். மிகப்பெரிய பலன்களை குடுக்கக்கூடியதா இருக்கும். ஓகே. அகல் விளக்கே ஏத்தலாம்ல சார்? அகல் விளக்கு நெய் தீபமா ஏத்தி, அந்த சூரிய பகவானுடைய அஷ்டோத்திரம் இருக்கும். அப்படி இல்லன்னா, பாஸ்கராய நமக
அப்படி இல்லைன்னா வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமேல் புகுந்தனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன்னு சொல்லி சூரிய பகவானை மனதார பிரார்த்தனை பண்ண நவக்கோள்களும் நன்மை புரிந்து மகிழ்ச்சி அடைஞ்சு அவர்களுக்கு நல்லதே செய்யும். நிச்சயமா. சோ இன்றைய நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன வழிபாட்டு முறைகள் இருக்கு, பரிகாரங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.